பகவானுக்கு சஹஸ்ர நாமங்கள் இருக்கு, 1000 நாமம் இருக்கு. பேராயிரம் பறவை வானோர் ஏத்தும். தேவதைகள்லாம் 1000 ஒரு பேரை சொல்லினா அவளுக்கு திருப்தி ஆகலையா, நிறைய வெவ்வேறு பேரா 1000 பேர் ஏதோ ஒரு கணக்கு. 1000 இதுக்குள்ள பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு அவகாசம் இருக்காது. அதனால ஒரு 1000 பேரை சொல்லி சொல்லி ஆனந்தப்படுவோம்னுட்டு ரட்சா சிவசஹஸ்ரநாமம் உபமன்யம் பண்ணியிருக்கார். யதாச்சாரியன் தான் அது மகாபாரதத்துல 2 மகாபாரதம் இருக்கு. சிவசஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 2 மகாபாரதம் இருக்கு. இவாளும் விஷ்ணு பக்தாளா இருக்கிறவாளும் அதே மாதிரி 1000 நாமத்தை அவனோட சொல்லி பாடி ஆனந்தப்படணும், அதை கேட்டு ஆனந்தப்படணும் அப்படின்னு அந்த மாதிரி அழகாதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சிவபக்தாலும் தான் பேராயிரம் பறவை வானோரேற்றும் பெம்மானே. பெம்மான்னா பெருமான் அர்த்தம், அது செல்லமா சொல்றது பெம்மான்னு அர்த்தம். பகவான் நிறைய செல்லம். பேராயிரம் பறவை வானோரேற்றும் பெம்மானேன்னு சஹஸ்ரநாமத்தை நிறைய சொல்லணும் அப்படின்னுட்டு சஹஸ்ரநாமத்தை சொல்லி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவன் அனுகிரகத்தை பேசுறார் அப்படின்னு அந்த சஹஸ்ரநாமத்துக்கு தனியா ஒரு மகிமையை அந்த பிராச்சீனம் சொல்லிக்க முடியாது. தன்னுடைய வீடு வாசல் அப்படின்னு தன்னுடைய சுற்றத்தார் இது அப்படின்னு எல்லாம் பகவான் தான் நமக்கு. அவன் எங்கெங்க சாநித்தியம் கொண்டிருக்கானோ அந்த இடமெல்லாம் நம்ம சொந்த இடம், அங்கெல்லாம் போய் ஆனந்தப்பட்டு தரிசனம் பண்ணிக்கணும். அப்படி இருந்தா இந்த துக்கங்கள் இந்த கவலைகள் இருக்காது, அப்படியே அந்தமயமாக செல்லும் அந்த சித்தம் அப்படியே அப்படிங்கிற உத்தேசத்தோடு கூட எல்லாரும் சஹஸ்ரநாமத்தினுடைய மகிமையை தானா பாடியிருக்க. பகவானை பாடுறதோடு கூட பகவானுடைய 1000 நாமங்களை விசேஷமா பாடியிருக்க. அதனால நம்ம எல்லாரும் அதனால நம்முடைய பிராச்சீன காலத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரியால் பாஷ்யமே பண்ணியிருக்க. அந்த நம்ம ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணிருக்கா. இன்னும் எந்தெந்த ஆச்சாரியால் எந்தெந்த மதப்பிரவர்த்தி காலத்தில் இருக்காளோ எல்லாருமே அநேகம் பேர் அதுக்கு சாட்சாத இந்த மதாச்சாரியாளுங்கிறத சொல்லணும்னாலும் அதுக்கு அடுத்தபடியா இருக்கா எல்லாரும் சஹஸ்ரநாமத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காள். அந்த ஆச்சாரியால் எல்லா ஆச்சாரியாலும் அநேகம் எல்லா மத பிரவர்த்தகாலும் அதுக்கு பாஷ்யம் பண்ணிருக்கிறதுனால அது லோகத்துல அதிகமான ஒரு சாட்சியை அடைஞ்சிருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது. அது கடைசியில தத்துவத்தை சொல்றப்போ தத்துவம் தத்துவவி ஏகாத்மா ஜென்ம மிருத்யு ஜராதிகா 1000 பேர்ல தத்துவம்னு சுவாமிக்கு பகவானுக்கு பேரு, தத்துவவித்துன்னு சுவாமிக்கு பேரு, ஏகாத்மான்னு பகவானுக்கு பேரு, ஜென்ம மிருத்யு ஜராதிகா அப்படின்னு அவருக்கு பேரு. 4 பேரை ஒரு அர்த்தத்துல தத்துவம் தத்துவ ஏகாத்மா ஜென்ம மிருத்யு ஜராதிகா அப்படின்னு 4 பேரை ஒரே வாக்கியத்துல சேர்த்து வச்சிருக்க. ஆனா அந்த பேர்களை கோர்வையா கொண்டு வர காலத்துல இது அதுவும் ஒரு விஷயம். பேருன்னா சுவாமியோட பேரைத்தானே சொல்லணும். 1000 பேர் சொல்லியாச்சு அப்படிங்கிறதோட மாத்திரம் இல்லாம ஒரு 4 பேரை சேர்த்து வச்சுக்கோன்னா அது ஒரு தத்துவ அது ஒரு விஷயத்த நமக்கு தெரிவிக்கிறதாக அப்படி சொல்லிட்டு இருக்க. அது எப்படின்னா அம்பாளுடைய லலிதா சஹஸ்ரநாமத்துல அப்ரம்ம கீட்ட ஜனனி புண்ணியா புண்ணிய பலப்பிரதா, அப்புறம் வர்ணாசிரம விதாயினி நிஜாஜ்ஞா ரூப நிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாத்ய சூடிச்சா சொல்றப்போ சாட்சாத் பரதேவத்தையனுடைய ஆக்கியா நிகமங்கள் வேதங்கள் அந்த வேத பிரகாரம் நாம் அனுஷ்டிக்காத போனாலும் அப்புண்ணியம், அந்த அனுஷ்டிச்சமான புண்ணியம் அதனுடைய பலத்தையும் சாட்சாத் பரதேவத்தை தான் கொடுக்குறார். அப்படின்னு புண்ணியா புண்ணியத்தினுடைய லட்சணம் என்ன, புண்ணியா புண்ணிய பலப்பிரதான புண்ணியம் என்ன அப்புண்ணியம்னா என்ன அப்படின்னு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றது அந்த நாமடைய நிஜாஜ்ஞா ரூப நிகமா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு நிகமம் தான். அந்த நிகமத்தில் என்ன சொல்லிருக்கு, வர்ணாசிரம விதாயினி நிஜாஜ்ஞா ரூப நிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாத்ய சூடிச்சா. அந்த வேதங்கள்லாம் என்ன பண்றதுன்னா அவளுடைய சாட்சாத் வேதமாதாவுடைய ஒரு சீமந்தம்னா வகுடுன்னு அர்த்தம். அந்த வகுட்டுல சாட்சாத் பரதேவத்தையனுடைய சரணாவிந்த ரஜஸ் அந்த வேதமாதாவுடைய சிரஸ்ல ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாத்ய சூடிச்சா பரதேவத்தையனுடைய பாதாத்ய சூடியானது ஸ்ருதி மாதாங்களுடைய அந்த வகுடு இருக்கு, அந்த வகுட்டுல அந்த தூளியானது பிரகாசிக்கிறதுன்னு இப்படி எல்லாம் ஒரு தத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காக அநேக நாமாக்கள் ஒண்ணுக்கு சம்பந்தமான நாமாக்களே. அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமாவிலையும் தத்துவம் தத்துவித்து ஏகாத்மா ஜன்ம மிருத்யு ஜராதிகா அறிய வேண்டிய தத்துவம் எது, நீதான். அந்த தத்துவத்தை அறிஞ்சாரு, தத்துவத்தை அறிஞ்சுட்டான்னா அவனும் நீதான். நிறைய விஷ்ணு பக்தாளா இருக்கிற வைஷ்ணவால ஸ்மார்த்தாலாம் பெருமாள் பெருமாள்னு சொல்றது. ஸ்மார்த்தாலாம் என்ன சொல்றதுன்னா பகவானை போய் சுவாமி சுவாமின்னு சொல்லுவா. வைஷ்ணவெல்லாம் ரொம்ப பகவத் பக்தால வைஷ்ணவா இருக்கிறால சுவாமி சுவாமின்னு சொல்லுவா. சுவாமி எல்லாரும் சுவாமி எல்லாருன்னா அவர் ஒரு மகான்சர் வந்திருக்காருன்னு அர்த்தம். பெரியவாளா இருக்கிறவா ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஒரு மனுஷால ரொம்ப உத்கிருஷ்டாளா இருக்கிறவால சுவாமி சுவாமின்னு சொல்ற வழக்கம். ஸ்மார்த்தாலாம் சுவாமி சுவாமின்னா சாட்சாத் பகவான சுவாமி சுவாமின்னு சொல்லுவா. அவ பரமாத்மாவை சொல்றப்போ
பெருமாள் எழுதிக்காருன்னு சொல்லுவார். அதனால மனுஷன் விஷ்ணு பக்தால வந்தாலும் ஸ்மார்த்தா பெருமாள் இருக்கார் பெருமாள் இருக்காருன்னு சொல்லுவார். மாறு தலைகை வச்சுட்டு இருக்கா. ஸ்மார்த்தா சொல்ற சுவாமி வைஷ்ணவாளுக்கு பெருமாள், வைஷ்ணவாளி சொல்ற சுவாமி ஸ்மார்த்தாவுக்கு பெருமாள் அப்படின்னுட்டு அப்படி மாற்றி வச்சுக்கிட்டு அந்த சுவாமி பெருமாள்ங்கிறத சுவாமின்னா பகவான் வச்சுட்டு இருக்க. அந்த மாதிரி தத்துவ வித்து இருக்கானே அவன் ஆரோக்கியம் அவன் பெருமாள் தான். ஏன்னா பிரம்மவித்தா இருக்கவும் பிரம்மஸ்வரூபம் தான் அவனுக்கு. அதனால வைஷ்ணவன்னா விஷ்ணு தத்துவ தெரிஞ்சவன் அவன் ஆறு அவன் பெருமாள் தான் அப்படின்ட்டு வைஷ்ணவனா இருக்கவனா பெருமாள் இருக்காரு பெருமாள் இருக்காருன்னு பெருமாள் இருக்காரு. அதனால தத்துவம் ஒரு நாம பகவானுக்கு. அதுக்கடுத்தாப்புல அந்த தத்துவத்தை அறிஞ்சவாரு தத்துவ வித்து. தத்துவ வித்தவரு நீதான், உனக்குதான் தத்துவ வித்துன்னு. அதனால எவன் பிரம்மவித்தோ அவன் பிரம்மஸ்வரூபமே அவன். அப்ப பிரம்மஸ்வரூபம் அவன் ஆயிட்டான்னா அப்ப பிரம்மவித்து நீ தானே. அதனால பிரம்மவித்துன்னு உனக்கு பேரு, உனக்கு பிரம்மம்னு ஒரு பேருங்கிறத சொல்றதுக்காக உபநிஷத்துலையும் சொல்லிருக்கு. அனுசரிச்சு அதை வச்சு தத்துவ வித்து நீ, தத்துவம் நீ தான். தத்துவம் தத்துவம் என்ன உலகத்துக்குள்ள உண்மையான வஸ்து சட்டா நீ தான். அந்த தத்துவத்தை அறிஞ்சவன்ட்டுக்கான அவன் அவன் நீ ஆயிடுற. அதனால தத்துவ வித்து நீ தான். ஆனா தத்துவ வித்து தத்துவங்கிற ஆத்மா நீ இருக்க, நீ வேற ஆத்மா. தத்துவ வித்து இருக்கான அவன் வேற ஆத்மாவா? இல்ல இல்ல ஏகாத்மா. தத்துவம் தத்துவ ஏகாத்மா. அப்ப ஏகாத்மா இருந்தா ரெண்டாத்மா இருந்தா என்ன கை அதுக்கு அந்த கை வைக்கணும். ஏகாத்மான்னு தெரிஞ்சுட்டியானா ஜன்ம மிருத்யு ஜராதிகா, அப்புறம் பிறக்க மாட்டேன், அப்புறம் கழக்கணும் வராதனுக்கு, அப்புறம் சாகவும் மாட்டேன். இனியும் எனக்கு குழப்பம் அப்புறம் அதுக்கப்புறம் கழகனாது, அப்புறம் சாரதிகள்லாம் உண்டு. இதோட பூர்த்தி ஆயிடும். அது ஜன்ம மிருத்யு ஜராதிகான்னா அது கூட புராஜன்மா அது கிடையாது. தத்துவம் தான் தத்துவத்து. அதனால இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேற இல்லை, ஒரே ஆத்மா தான் உள்ளது. ஏகாத்மான்னு தெரிஞ்சுட்டியானா அதுக்கு பலம் என்ன? ஜன்ம மிருத்யு ஜராதிகா எங்கிற பெரிய அத்வைத தத்துவத்தை ரொம்ப லேசான ஒரு சாஸ்திரநாமத்துல முதல்ல ஒண்ணு சொல்லி அடுத்த வாக்கியம் சொல்லி அடுத்த வாக்கியத்துல பலமும் சொல்லியாச்சு. ஜன்ம மிருத்யு ஜராதிகான்னா அமிர்தத்தோட இறான். மிருத்தியை தாண்டான்னா அமிர்தத்தோட இறான். மிருத்தி மாத்திரம் கஷ்டம் இல்லை, கஷ்டத்துல ரெண்டையும் சொன்னா இந்த சாரக்ஷணம் ரொம்ப கோச்சம். சாரதி ரொம்ப சுகமா இருக்கு. அங்கிருந்து ஜரையில படுற க்ஷணம் தான் அது காட்டிலும் சிரமமா இருக்கு மரண சிரமத்தை காட்டிலும். அதனால ஜரையும் அதிகான்னு புறக்கலப்பு இருக்கிற சிரமம் அது ரொம்ப சிரமமா இருக்கு. குழந்தைக்கு சிரமம் இருக்கும் இல்லையா நமக்கு தெரியாது. அது மாதா படுற சிரமங்கிறது சிரமங்கிறது மாதாவுக்கு கொடுக்குற சிரமம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதை காட்டலாம். அதனால ஜென்ம மிருத்யு ஜரா அதிக இப்ப ஏற்பட்ட பாசம் சகல துக்கத்திலேருந்து நிவர்த்தி அடைகிறது. அதனால என்னட்டா உள்ள வஸ்து ஒண்ணுதான், அது ஆத்மாதான், அதுதான் தத்துவம். அதை அறிஞ்சவனும் அதுதான் தத்துவம். தத்துவத்து ஏகாத்மா ஜன்மமுக்தி ஜராதிகா. இப்படி ஒவ்வொரு நாமாக்கள் தத்துவத்தை பார்த்தோம்னா ஏதோ ஒரு தத்துவ போசனத்துக்கு ஏற்பட்டு அந்த அடுக்கடுக்கா பேர், இதுக்கப்புறம் அந்த பேர் அந்த பேர் இந்த பேர்னா வெறும் ஏதோ ஒரு பேர் சுவாமிக்குன்னு கணக்கு எடுக்கிற மாதிரி எழுதாம அந்த பேர்களை சேர்க்கிறத இந்த வியாகரண சூத்திரம் பாணினின்னு பண்ணியிருக்காரு. அந்த பாணினி முன் சூத்திரம் கீழ் சூத்திரம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறத வெறும் ஒரு ஒரு ரூலை எழுதுறதுக்காக ஒரு இலக்கணத்தினுடைய ஒரு விதியை எழுதுறதுக்காக மாத்திரம் இல்லை. அது முன் சூத்திரத்துக்கும் பின் சூத்திரத்துக்கும் அதுக்கடுத்தாப்புல இதே வச்சார் இதுக்கடுத்தாப்புல இதே வச்சார் ஒண்ணு பொண்ணு சம்பந்தமாகவே ரொம்ப அழகா சேர்த்திருக்க. பாணினி மாதிரி உலகத்துல சேர்க்கிற இப்ப எவ்வளவு யந்திரங்கள்லாம் அபூர்வமா பண்றாள், இந்த யந்திரங்கள் எல்லாம் கூட அவ்வளவு பூர்வ சேர்க்கத்திருக்க மாட்டான்னு தோன்றது. பாணினி இந்த சப்தத்துக்கு முடியாத சூத்திரங்களை சேர்த்தா இப்ப என்ன எத்தனையோ ஆகாசத்துல பிறக்க சந்திரன் இதை பண்றது இது பண்றது ஆகாச கப்பல் இது என்னென்ன பிறங்கி அது பாம்பு உம்புங்கிறாள் இதுக்கெல்லாம் புத்தி செலவு வச்சிருந்ததுலாம் அதனுடைய 1000 பங்கு இருக்காது. அவ்வளவு விஷயத்திற்காக சூத்திரத்துல செஞ்சிருக்கிற காரியம் லோகத்துல நாசகரமான காரியத்துல இப்ப நமக்கு நம்ம நாளில் நல்ல புத்திமானர்களுக்கு எல்லாம் அப்படி போய் சேர்றது இப்ப சேர்ந்திருக்கு. அவன் இந்த சப்தத்தினுடைய தத்துவத்தை சொல்றதுல இதை காட்டிலும் ஜாஸ்தியான பரிசிரமம் இதுல ரொம்ப ஆலோசனை பண்ணி அநேக சூத்திரங்களை அந்த மாதிரி பொருளையா சேர்த்து வச்சிருக்காரு. அது அனுசரிச்சாலும் தெரியும், என்ன வாயார சொல்ல முடியாது. அது கல்கண்டு என்ன வாசிக்கிறதுன்னா எப்படி இருக்குன்னா அது மாதிரி அந்த அனுபவிக்கிறவர்களுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி சஹஸ்ரநாமத்திலையும் உதாரணத்துக்காக சொன்னேன்னா தத்துவம் தத்துவத்து ஏகாத்மா ஜன்ம மிருத்யு ஜராதிகா. தத்துவத்துங்கிறது தத்துவஸ்வரூபமாயிடுறேன். இவன் வேற ஆத்மா இல்லை அவன் வேற ஆத்மா இல்லை இல்லைங்கிறது நமக்கு என்ன அது இருந்தாருன்னா எல்லாரும் என்ன என்ன அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துட்டு தானே சாட்சாத்காரம் உனக்கு வந்துட்டு தானே அறிவு வந்துட்டு தானே அப்புறம் உனக்கு ஜன்ம மிருத்யு ஜராதிகா.
அப்பேற்பட்ட பெரிய தத்துவங்களை லேசான சஹஸ்ரநாமத்துல. அதனால நம்ம எல்லாரும் புதுசா என்னத்தையான கத்துக்கிறது, ஒரு புது பழக்கம் பண்றதுங்கிறது காட்டலாம். சஹஸ்ரநாமம் அநேகமா இன்னும் அதாவது ஒரு 10-20 பேர் சேர்ந்தாலும் அதாவது 2 பேருக்காவது சஹஸ்ரநாமம் தெரியும். ஒரு கூட்டம் சேர்ந்தா 10-20 2 பேருக்காவது சஹஸ்ரநாமம் தெரியும். அதனால அந்த சந்தியாவந்தனம் பண்ண உடனே சஹஸ்ரநாமத்தை சொல்றதுன்னு ஒரு பழக்கம். அது சகல ஜனங்களும் கேட்டாலானா சர்வ மனுஷர்களுக்கும் படிச்சவா படிக்காதா மேல் கீழ் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் ஒரு ஸ்ரேயஸ் உண்டு பண்ணும், எல்லாருக்கும் சுகத்தை உண்டு பண்ணும் அப்படின்னுட்டு அந்த அவனுடைய பாஷத்திலேயே அந்த சஹஸ்ரநாம சிரவணத்தினால லோகம் முழுக்க க்ஷேமத்தடையும்னுட்டு நிறைய ஒரு சுலபமான ஒரு மார்க்கம் நமக்கு. அந்த பகவானுடைய 1000 நாமத்தை நாம் கேட்டோம்னா அந்த கேட்ட மாத்திரத்தினால நமக்கு சகல ஸ்ரேயஸ்கள் உண்டாகும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கு அதனுடைய பலத்தை. அப்பேற்பட்ட சஹஸ்ரநாமம் நமக்கு வந்துதான் இருக்கு. அதனால அந்த இப்ப திருப்பாவைன்னு சொல்லிட்டு தானே அது எத்தனையோ நாளைக்கு வந்து இருந்திருக்குன்னு தெரியுது. அது திருப்பி அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சஹஸ்ரநாமம் என்ன அமல் விட்டு போல இருக்கு. கொஞ்சம் ஒரு விவேகம் தான் 2 வேலையாவது சஹஸ்ரநாமம் தெரியும்னு நம்ம லெவலில் இருக்கு. அதனால அடுத்த லெவலில் போகாம குழந்தைகள்லாம் பால்யத்துல சஹஸ்ரநாமம் இப்போ அநேக குழந்தைகள் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கு பால்யத்துல இருக்கு. அதனால அப்பேற்பட்ட சஹஸ்ரநாமத்துல மறக்காம நாம் வச்சுட்டு எல்லா ஸ்ரேயஸையும் நாம் அடைய வேண்டியது. ஜன்மவர்த்தி ஜராதிகான்னு ஒரு துக்கம் இல்லாமல் எப்பவும் பகவானுடைய ஒரு ஸ்மரணத்தினாலேயே நித்யானந்த கனமாக சர்வகாமாப்தின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு சம்ஸ்கிருதத்துல. அதனால நமக்கு பாபம் விசாரம் கவலை ஒன்றும் இல்லாம அந்த பகவத் ஸ்மரணமே நமக்கு பெரிய ஆனந்தம். அதை தவிர தனியாக ஆனந்தம் வேணும்ட்டு அவசியம் இல்லை. அதுதான் ஆனந்தம். பேர்பட்ட ஒரு ஆனந்தத்தை இதில் இருந்துட்டு லோகம் முழுக்க பகவன் நாமம் அபிவிருத்தி ஆக முடியாத ஞாபகத்தை நம்ம விடாம வச்சுட்டு இருக்க வேண்டியது. எல்லாரும் சஹஸ்ரநாமம் நட்டு பண்ண வேண்டியது. எல்லாருக்கும் சஹஸ்ரநாமம் நட்டு பண்ணிட்டு அதுல இருந்தே எல்லா தத்துவங்களையும் நான் தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு உதாரணம் என்ன. தத்துவம் தெரிஞ்சுக்கவும் தெரியாதோ சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருந்தாலே பாக்கி முக்கியமான சகல பாப நிவாரணம் நமக்கு அந்த சொல்ற நாயிலே வேற வம்பு இல்லாம இருக்கும் சமாச்சாரம்.